அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனத்திற்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டதாக வீடியோ வெளியான விவகாரத்தில் நீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ்நாடு அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 15ஆம் தேதி சுவாமி தரிசனம் செய்தார். வழக்கமாக கோயில் நடை மதியம் 2:45 தாக்கப்படும். ஆனால் அமைச்சருக்காக கோயில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் நிர்மல்குமாரின் தரிசனத்திற்கு பிறகே கோயில் நடை அடைக்கப்பட்டது. அதே போல கருவறையில் அமைச்சர் தரிசனம் செய்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வெளியானது. நிலையில் கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்த வழக்கை நீதிபதிகள் வித்யா சுவாமிநாதன், வி லட்சுமி நாராயண் அமர்வில் கடந்த முறை விசாரணை கொண்ட பொழுது இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது அறநிலையத்துறை செயலாளரின் அறிக்கையை தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சி வி பாலசுப்ரமணியம், கோவில் நடை அடைக்கும் முன்பே அமைச்சர் கோயிலுக்குள் நுழைந்து விட்டார். அதற்கு கண்காணிப்பு கேமரா ஆதாரம் உள்ளது. அவரால் மற்ற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை. கோவில் நடை பகல் 1 மணிக்கு தான் அடைக்கப்படும். பகல் 12:50 மணிக்கு கோவிலுக்குள் அமைச்சர் நுழைந்து விட்டதாகவும் விளக்கமளித்தார். இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் யாரையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்றும், எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.